your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தொப்பில் காமிச்சிட்டு ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டு இப்படியா படம் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு படைப்பு படைக்கிறேன். நீங்கள் என்கிட்ட வந்துட்டு இன்னொரு நாலேஜை வந்து செலுத்துகிறேன். அதுக்கு எதுக்கு நான் நீ வேறு எவனோ வச்சு பண்ணிட்டு போவோம். சில நேரத்தில் நம்ம கதை சொல்லிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவாங்க. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறமா எழுந்து போயிடலாமா இல்லை எழுப்பலாமா அப்படின்லாம் யோசிக்கலாம். ஏர்லி மார்னிங்கில் யார் கூப்பிட்றாங்களோ அது கட்டாயமாக அந்த ப்ராஜெக்ட் நடக்கும். அதை பொறுத்து மத்தியானம் 2 மணிக்கு 3 மணிக்கு மேலே கூப்பிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அது அவங்க தூங்குறதுக்காக உங்களுக்கு தாராட்டு பண்ண துப்பாக்கியில் நான் இது வரைக்கும் கண்ணில் நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு இந்த துப்பாக்கி கலாச்சாரம் உள்ளுக்குள்ளே வந்தது? இந்த போதை கலாச்சாரம் வந்து இன்றைக்கி தமிழகம் வந்து போதை வந்து இருக்குது. அதுக்கு காரணம் சினிமாவும் தான். அப்போ போதை பழக்கம் இல்லாதவனுக்கு கூட இவங்க அதை சொல்கிறது வழியாக அது போயிடுது. லாஸ்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து கருத்து சொல்லிங்க, உங்கள் படத்தை நாங்கள் வந்து நல்ல படம்னு நாங்கள் ஏற்றுக்கணும். இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு புது ஹீரோவை லான்ச் பண்ணுறீங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதனே நான் போய் ஹீரோவாக பண்ணுறேன்னா பண்ணியிருக்க முடியாது. அவருக்கு கதை எழுதி அவரை ஹீரோ ஆக்கிக்க வேண்டிய நிலைமை இருக்கே தவிர, அப்போ நீங்கள் இப்போ அவருக்காவது ரைட்டிங் டைரக்ஷன் ஸ்கில் இருக்குது, அவரால் பண்ணுறாரு. இப்போ ஒருத்தர் ஹீரோ ஆகணும்னு ஒரு ஆக்டர் ஆகணும்னா அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது? செல்லிங் பாயிண்ட் தான் முடிவு பண்ணுதுங்க. அதுதான் எவ்வளோ பட்ஜெட் இதுக்குள்ளே போகலாம், எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே இதை ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட் அதோட சேலிங்கில் தான் இருக்குது. நம்ம கதை இப்படி எடுத்துருவோன்னு என்ன நம்பிக்கையில் நம்ம வரதில்லை. அதுவுமே நம்ம அங்கே பிலீவ் பண்ணி தான் ஆகணும் நம்ம. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன தேவைப்படுதுன்னா, யூடியூபர்ஸ் கிட்ட போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க, எங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயர்ஸு, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு அவங்க வந்து சும்மாலாம் இல்லை, அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. மவுத் ஆஃப் டாக்கில் தான் படம் ஓடுது இன்றைக்கி. இன்ஃப்ளூயர்ஸாலேயோ இல்லை வந்து யூடியூபர்ஸாலேயோ இன்றைக்கி படம் ஓடுது. படம் முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் பப்ளிசிட்டிக்கு உட்காரணும். டேரக்டர், ப்ரொடியூசர், டீம், அட்வர்டைஸ்மெண்ட், போஸ்டர் யார் ஒட்டுறீங்க, இங்கே வாங்க. போஸ்டரை நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒட்டினீங்கன்னா யார் பாப்பா? புதுசாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை ஒன்று கிரியேட் பண்ணிடலாமா, அதனால் ஒரு பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த யூடியூபர்ஸு, இன்ஸ்டா இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு படம் எடுக்கிறதுன்றது எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு அது பிடிக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ இப்போது படங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நரேஷன் ஃபஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கும்போது அப்ரப்டாக கட் பண்ணாமல் அடுத்ததில்லை. ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் அது. ஸோ நரேஷன்லேருந்து படம் ஷூட்டு போயிட்டு ஸ்க்ரீனுக்கு வர்றதுன்றது மிகப்பெரிய ப்ராசஸ். ஒன்ஸ் சைன் பண்ணதுக்கப்புறமா அந்த இனிஷியல் நரேஷன் ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட்டுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த நரேஷனுக்கு முன்னாடி ஒரு டேரக்டர்ஸும் ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க நீங்கள்? நரேஷன் முன்னாடி ஒன்லைன் சொல்லலாமா இவங்களுக்கு, இல்லை இவங்க போர்ஷன் மட்டும் சொல்லலாமா, இல்லை ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணலாமான்ற ப்ரெப் ஒன்று இருக்கும்ல, கண்ணாடி முன்னாடி ஒரு சிலர் ப்ராக்டிஸ் பண்ணி. அது அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூ பொறுத்து கதைக்குள்ள லீடாக பண்ணுறவங்ககிட்ட நம்ம ஒரு சும்மா ஒன்லைன் சொல்ல முடியாது. முழு கதையும் சொல்லணும். ஒரு சின்ன கேரக்டர் பண்ணவங்ககிட்ட முழு கதையும் சொல்ல தேவையில்லை, அவங்க கேரக்டர் மட்டும் சொன்னால் போதும். இப்போது ரஞ்சித்கிட்ட ஒரு லைன் மட்டும்தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு 2 பசங்க அம்மா தொலைஞ்சிட்டாங்க, தேடி கொல்கட்டா போகிறாங்க அப்படின்னு ஒரு லைன் தான். ரஞ்சித்துக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒர்க் பண்ண சொன்னாப்புல. அப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் அப்புறம் நரேஷனே பண்ணல, படிச்சுட்டு ஓகேன்ட்டாப்புல. ஊர்வசி மாட்ட போகும்போது அவங்ககிட்ட அவங்களுடைய கேரக்டரை சொன்னேன் நான். இந்த மாதிரி அந்த அம்மா இப்படி 5 பசங்க இப்படி இருக்காங்க, தொலைஞ்சிடுறாங்க, அவங்களோட கேரக்டர் இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக புரிச்சு தான் வந்து பண்ணாங்க. ஸோ முழு கதையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தேவைப்பட்டாலும் சொல்லலாம், அது தப்பும் கிடையாது. சின்ன ஆர்டிஸ்ட் கூட இப்படி எதிர்பார்ப்பாங்க நம்ம சொல்லும் போது, அடுத்த சீனில் நீங்கள் இல்லை சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எடுக்கும்போது என்ன எடுக்கணுன்றது கட்டாயமாக புரிய வைக்கணும். அப்படி பண்ணாமல் இருந்தால் ரொம்ப மோசம். அதாவது சின்ன கேரக்டராக இருந்தாலுமே அங்கே என்ன நடக்க போகுது, என்ன சீக்வன்ஸ்ன்றதை அவங்களுக்கு சொல்லி அதுக்கு முன்னாடி பின்னாடி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்னவா நரேஷனுங்கிறது, இப்போ நான் ரஞ்சித் அவர்களை மீட் பண்ணும்போது லைன்ஸ் கேட்டார், லைன் சொன்னேன். அப்புறம் பவுண்டர் கேட்டார், பவுண்டர். அதுக்கப்புறம் அவர் நரேஷன்லாம் எதுவும் கேட்கல. அதே மாதிரி தான் செகண்ட் ஸ்கிரிப்டும் அப்படி தான். விஜயகுமார் அவர்களை அணுகும்போது அவர் பிடிஎஃப் அனுப்ப சொன்னார், பவுண்டர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு தான் கூப்பிட்டார். நரேஷன் நான் அவருக்கு பண்ணல. அதுக்கப்புறம் அந்த ஆட்கள்கிட்ட கூட நான் நரேஷன் பண்ணல, ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் பவுண்டர் தான் கொடுத்தேன், அதை படிங்க. ஏன்னா கதை சொல்கிறதுங்கிறது அது ஒரு கலை, அது தனிக்கலை. நீங்கள் இன்றைக்கி வந்து ஸ்டாண்டப் காமெடி வந்து இன்றைக்கி அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டாண்டப்லன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுங்கிறது அது ஒரு ஆர்ட்டு தான். அது அந்த கலை தெரிஞ்சவங்க அதை அப்ரோச் பண்ணலாம். இப்போ எனக்கு அந்த இது தெரியாது.
எனக்கு என்ன தெரியுதுன்னா நான் ஸ்கிரிப்ட் பவுண்டட் பண்ணியிருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன், நீ படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. நரேஷனோட பவுண்டா கொடுக்கறது ஈஸி. அவன் எனக்கு ஓகே பர்சனலாக எனக்குமே அப்படிதான். நான் போயிட்டு சொல்லுவேன் கதை, ஒன்லைன் மட்டும் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நானே சொல்லிடுவேன் தான் கதை நீங்கள் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். கிளியராக படிக்கிறதுக்கு கொடுத்துருவோம் நான் எல்லாரையும். அதுக்கப்புறமா இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கிரிப்டாக கொடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அவங்களுக்குமே ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும் எந்த கேரக்டர் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒன்லைன் பணம் போடுறோம், அவ்வளோ பணம் போடுறாங்க முதலாளிகள், அவ்வளோ பணம் போடுறாங்க. இது அதுக்கு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, தப்பு இல்லையே ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், அது தப்பு கிடையாது. எனக்கு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு தான் ஓகே பண்ணாங்க. நான் வெளியே தான் டீம் வச்சிருப்பாங்க, அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக இந்த டீம் தான் அந்த டீம் தான் பிரச்சனை. இந்த மாதிரி 5 பேர் அவங்க யாருன்னு தான் தெரியல. சரி பவுண்டட் கொடுங்க அப்படின்னாங்க. பவுண்டட் கொடுத்தோன்னா அவங்க ஒரு 5 பேர் டீம் இருக்குது. அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் அது நம்ம ஏற்றுக்கணும். இல்லைன்னா அதை நம்ம வந்து இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னேன் எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, எனக்கு அந்த இதெல்லாம் இன்னும் வரல, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் எனக்கு நடந்தது. நான் வந்து மியூசிக் போட்டு கதை சொல்லுவேன். எனக்கு கதை எழுதும் போது மியூசிக்கோட தான் எழுதுவேன். நான் மியூசிக் கேட்காம சீன் வரும். ஐ மீன் மியூசிக் போட்டால் ஒரு ஃப்ளோ வரும், ஒரு அந்த மியூசிக்கில் ஒரு ரிதம் இருக்கும். அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி என்னால் யோசிச்சிருவேன். அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிப்பேன். ஸோ நரேட் பண்ணும்போது நான் இந்த சீனுக்கு இந்த ஆர்ஆர்னு சைடில் இப்படி எழுதி வச்சிருவேன். ஸோ லேப்டாப்பில் இந்த பக்கம் ஒரு சவுண்ட் ட்ராக், இந்த பக்கம் ஸ்கிரிப்ட் இருக்கும், ரெஃபரன்ஸ் ட்ராக். ஆமாம் ஆமாம். ஸோ சீனுக்கு மேலேயே ரெஃபரன்ஸ் ட்ராக்கோட நேம் இருக்கும். ஸோ அது ரெஃபரன்ஸ் ட்ராக்கை படிச்சுட்டு டக்குன்னு இதை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நரேட் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்னென்னா நான் எப்படி இமேஜின் பண்ணியிருக்கணும் அப்படி நீங்கள் கேளுங்க என் கதையை. ஏன்னா அது தப்பாக போயிடுமோன்ட்டு நான் ஒன்று சொல்லி இப்போ ஒரு சீனை நான் மியூசிக் இல்லாமல் நான் நரேட் பண்ணுறதுக்கும் மியூசிக் போட்டு நரேட் பண்ணும்போது அந்த மியூசிக்கை நீ இப்படி கன்சீவ் பண்ணியிருக்கியான்னு தான் அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும்னு எனக்கு ஒரு இது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அதை நான் போட்டுப்பேன். கதையும் கொஞ்சம் எலிவேட்டடாகவும் தெரியும். எலிவேட்டடாக இப்போ நம்ம நார்மலாக ஒரு படிக்கும்போது அந்த ஒரு சாரோட கதையே சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ்னா எனக்கு ஏதோ ஒரு ஜங்ஷன் தான் தோணும். ஆனா அவர் மனசுல தான் அது அரக்கோணம் ஜங்ஷன் இருக்கும். அதை வெளிப்படுத்துறது ஒரு செம்மவே இது நான் கேட்டதே இல்லை. சார்லாம் வந்து மேபி சார்லாம் ரைட்டிங்ல செம்மையா இருக்கு, கான்ஃபிடென்ட்டா ரைட்டிங்ல. இப்போ எனக்கு வந்து பவுண்டு கொடுக்கறதோட எனக்கு நான் நடிச்சு காமிக்கணும், எனக்கு நான் மியூசிக் போட்டு எப்படி நான் யோசிச்சிருக்கேன்றத அப்படியே கொடுத்துடணும் கண்ணுக்குள்ள அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் இஸ் வாஸ் தட் ஹி இஸ் கம்மிங் ஹி இஸ் சிட்டிங்னு மட்டும் தான் போட்டிருப்பேன். ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதை சொன்னாதான் புரியும்ட்டு எனக்கு ஒரு இது. ஓகே, பட் ரைட்டிங் கொஞ்சம் வராது எனக்கு, நரேஷன் தான் பெட்டர் அப்படின்றீங்க ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ட். ரைட்டிங்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு ஒன்று இருக்குது. இப்போ புக்ஸ் படிக்கிறவங்க, நான் புக்ஸ் படிக்க மாட்டேன். புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் புக்கு படிக்கிறவங்களோட ஸ்கிரிப்ட் படிச்சிங்கன்னா செமையாக இருக்கும், ஒரு நாவலிக்காக இருக்கும். அதை படிக்கும் போதும் அப்படியே கதை நம்ம உள்ளே போவோம். அப்படி எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வராது. டைலாக்ஸ்லாம் எழுதிட்டு டிஸ்கிரிப்ஷன் பேசிக்காக போட்டுருவேன். ஸோ அதனால் எனக்கு நரேஷன் ஈஸி. சூப்பர் சார். உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து நரேஷனோட ஸ்கிரிப்ட் கொடுக்குறது தான் எனக்கு கொஞ்சம் நரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எப்படின்னா லைக் இப்போ ப்ரொடியூசர் நரேட் பண்ணுறோன்னா ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு லீட் கிட்ட போய் பண்ணுறோன்னா அங்கே ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்து அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பர்டிகுலராக அந்த கேரக்டரை பற்றி கேட்கலையோ இல்லை அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலையோ அங்கே பண்ணிடலாம். பட் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்துட்டு பவுண்டு கொடுக்குறது தான். ஸோ அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற விஷயங்களை அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாரதிராஜா சார்கிட்ட மட்டும் நான் நரேட் தான் பண்ணேன். அவர் சார் படிக்கிற இல்லைடா நான் படிக்கலன்னு எனக்கு சொல்லிருந்தாரு. சார்கிட்ட மட்டும் நான் ஒரு 1.25 மணி நேரம் நான் கதை சொன்னேன். ஸோ அவர்கிட்ட என்னென்னு தெரியல, ரொம்ப தைரியமாக நான் சொல்லிட்டேன். எனக்கு லைக் ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்குமே எங்கேயுமே நான் பதட்டமும் படலை. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நரேட் பண்ணிட்டேன். மேபி அவர் இன்வால்வாக கேட்டங்காட்டியோ என்னென்னு தெரில. ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி அவர் படம் பார்க்குற மாதிரி நரேட் பண்ணிட்டேன் நான். ஸோ மற்ற ப்ரொடியூசருக்கோ இல்லை அவர் ஜிவி சாருக்கோ அவங்களுக்கு எல்லாமே பவுன் தான் கொடுத்துருந்தேன். பவுன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கிரிப்ட் ரீடிங் உட்காரையில் நிறைய விஷயம் டவுட் கேட்டாங்க. அப்போ நான் எல்லாமே எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எனக்கு பர்டிகுலராக நரேஷனோட பவுண்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க கேட்கல எனக்கு திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக எனக்கு ஃபீல் ஆகுது. கதை சொல்கிறதே ஒரு பெரிய கதை, அது ஒரு பெரிய இல்லை. இது படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ்க்கு நரேஷன் பண்ணுறது வேற, அது படமே பண்ணாத ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் இப்போ நரேஷன் பண்ணிட்டு இருக்குதுல்ல, அது ஒரு பெரிய கதை. இது தம்ப்நெயில் சார். இது ஆக்சுவலி கதை நரேட் பண்ணுறது பெரிய கதை அப்படின்றது. ஆனால் ஜென்ரலாக ஒரு சிலர் இருக்காங்களே, நான் வந்து படம் ப்ரொடியூஸ் போய் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா சரி வாங்க கதை கேட்போம் அந்த மாதிரி. அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட ட்ராவலில் நிறைய பேர் மீட் பண்ணி கதை சொல்லியிருக்கேன். அங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமான சுச்சுவேஷனாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம கதை சொல்லிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவாங்க. அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறமா எழுந்து போயிடலாமா இல்லை எழுப்பலாமா அப்படின்லாம் யோசிக்கும்.
எழுப்பி கோவப்பட்டு ஏன் எழுப்புனேன்ட்டு படம் பண்ண அதுக்கு அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறமா கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓகேங்க சூப்பர் அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போயிட்டு உடனே ஹோட்டல் போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசி அப்படி அவ்வளோ பயங்கரமாக பேசுவாங்க. மறுநாள் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது இவ்வளோ தூரத்துக்கு பேசினாங்களே. இதெல்லாம் ரொம்ப நடக்கும். இது தள்ளிகிட்டே போகும். அதாவது ஒரு காலுக்காக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். சரி ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த டைமில் மதிக்கவே மாட்டாங்க. அப்புறமா ஒரு டைமில் வந்து ஒரு லிஸ்ட்டு டைரி எடுத்து எல்லாரையும் எழுதுவார். இந்த ஃபாலோ பண்ணுற எல்லா கேரக்டரையும் எழுதிட்டே இருப்போம். அப்புறம் 3 மாதம் கழிச்சு ஒன்று அடிச்சுட்டே வருவேன். அதுக்கப்புறமா திருப்பி ப்ளஸ் போட்டு திருப்பி இல்லை அது லைனில் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி எழுதுப்பேன். இல்ல இவர் கூப்பிடுவாரு டைரியில இடம் இருக்க வரைக்கும் போய்கிட்டு அது எழுதிருக்கும். இது நடக்கும். இது வந்து இதுதான் சொல்லணும். அந்த ஸ்ட்ரகிளில் வந்து இதெல்லாம் வந்து வெளியிலே சொல்ல முடியாது. சொல்லிட்டு வருவார். இதெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன பண்றதுனே தெரியல. தமிழ் அவர் தூங்கிட்டு இருக்காரு. எழுப்புனாருன்னா என்ன ஆகும்னு தெரியலையே பாரு. ஏன்னா என்ன பயமா இருக்குன்னா அது வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இவரோட இது தூங்குனதுனால கதையை கேட்டதுக்கு அப்புறமா சரி பிடிக்கலன்றவங்களும் வானான்றவங்களும் அப்படின்ற ஒரு யோசனைலாம் இருக்கும். எப்படியாவது பண்ற மாட்டாங்களா அப்படின்னு. இன்னொரு பயம் கதை கேட்டு தூங்குறாரா இல்ல கண்ணை மூடி இன்டென்ஸா ரசிச்சு கேட்கறாரு? இல்ல அவரு ஏன்னா அவங்க கதை கேட்குற டைமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தூக்கம் வர டைம் தான் கதையே கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஏர்லி மார்னிங்ல யாரும் கதை கேட்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப சூப்பர் டைம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏர்லி மார்னிங்கில் யார் கூப்பிட்றாங்களோ அது கட்டாயமாக அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மத்தியானம் 2 மணிக்கு 3 மணிக்கு மேலே கூப்பிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப அது அவங்க தூங்குறதுக்காக உங்களை தாராட்டி போல கூப்பிடுவாங்க. அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருப்பாப்புல. இல்லைன்னா நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். அந்த டைமில் கூப்பிடுவாப்புல. பசியில் போய் உட்காந்துருப்போம். கதை சொல்ல வராது. அப்போது இது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அதை பண்ணுறவங்க தயவுசெய்து தெரிந்தாங்கன்னா சந்தோஷம். பட் இது இப்போ பேசும்போது ஒரு மாதிரி நகைச்சுவையாக முடிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பெயின் இருக்குன்றது தெரியுது சார். ஆப்வியஸ்லி பேசும்போது சிரிக்கிறோம், ஃபன் பண்ணுறோம். பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி ஹாப்பி எல்லாருமே ஒரு டைரக்டர் ஆகிருக்கீங்க. அண்டு தேட்டரில் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீன் எப்படி வந்திருக்குன்றத ப்ரொமோஷனில் நம்ம சொல்லியிருப்போம். இப்படி ஒரு சீன் நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இல்லை படம் முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொமோஷனில் அந்த சீன் பேசப்பட்டுச்சு, இந்த பாட்டு பேசப்பட்டுச்சு, இன்டர் பிளாக் பேசப்பட்டுச்சு. இது எல்லாமே தெரிஞ்ச கதைகளாக இருக்கும். தெரியாத கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கதை வந்து இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்றது டைரக்டர்ஸ்க்குலாம் தான் பிடிச்ச ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஃபன்னாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, வியர்டான தாட்ஸ் எல்லாமே திடீர்னு ஒர்க் அவுட் ஆகி சீன்ஸாக வர்றது. ஸோ இந்த நரேஷன் அண்ட் பேசிட்டோம். இப்போ ஸ்டோரி டிஸ்கஷன் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் சார். ஸோ உங்களோட படத்துக்கு எப்படி ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்தது? ப்ளூ ஸ்டாரில் எனக்கு ஃபஸ்ட்டு படம்ன்றதால எனக்கு அது என்னோட லைஃப் சார்ந்த ஒரு படம். அதில் இருக்கிற எல்லா கேரக்டரும் ஆல்மோஸ்ட் நான் நான் பார்த்து ரசித்தேன், விளையாடின கிரவுண்டு, பேட்டு, அந்த உடஞ்ச பேட்டு பால் எல்லாமே வந்து என் கூடவே இருந்ததால் அது எனக்கு பயங்கர கான்ஃபிடண்ட்டான ஒரு கதையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கஷனில் சிலது நடக்கும், ஓகேங்களா, சிலது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட் வாங்கின சீனெல்லாம் நாங்கள் வந்து போனது தான், மெட்ராஸுக்கு வந்து அது ரியல் லைஃப் அனுபவம். அது சொல்லியிருந்தீங்க சார். ஆமா ஆமா. அதனால எனக்கு அது மரம் கூட உங்களோட வாழ்க்கையின் அங்கம் தான். ஆமா ஆமா. இந்த ட்ரெயின் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ முடிச்சுட்டுனா நான் ட்ரெயின் தான் போனோம். போயிட்டு அந்த ட்ரெயினில் உட்காந்து போவோம். அங்கே இருப்பானுங்க என்ன வந்து இப்போ சொல்லுவானுங்க, சூப்பர் அண்ணன் இவ்வளோ பெரிய படம் பண்ணிட்டு ட்ரெயினில் சாதாரணமாக உட்காந்து வர்றாரு. எனக்கு அவனை பார்த்தா யார் அடி அவனுங்களுக்கு பயந்துக்கிட்டே 2 சீட்டு பின்னாடி பையன் சிம்பிளா இருக்கா. இவ்வளோ எளிமையா அண்ணன் வந்து ட்ரெயின்ல வராது. வேற வழி இல்லை, நாங்கள் அப்படிதான். இல்லை அதான் அவர் யோசிப்பார், அரக்கோணத்தில் ஏர்போர்ட் இருந்தால் நான் ஏன்டா ட்ரெயினில் வர போகிறேன். அதில் தான் வந்து அவனு வச்சுங்க. எனக்கு சீசன் எடுத்துட்டு அதில் தான் வந்து அவன் ரொம்ப அசால்ட்டாக கேட்பான். அப்புறம் ஒரு நாள் கேட்குறப்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ரொம்ப ஜெனுனால ஆள் இப்படி வந்து போகிறப்ப அவர் 2வது நாள் பார்த்தோன்னே கொஞ்சம் பின்னாடி போய் ஏற ஆரம்பிச்சிட்டு. இப்போலாம் நான் அவங்களாம் பார்த்தா ரொம்ப அவங்களாம் ஏறிட்டது. அதுக்கப்புறம் பேக் சைடில் போயிட்டு ஏறி உட்காந்துட்டு அவரு ஜாலியாக வந்து போயிட்டு பண்ணிட்டு ஒளிஞ்சு போகிறேன். வேற வழி இல்லைண்ணா. இவரை சுற்றி இந்த வருத்தப்பட வாலி பசங்க படத்தில் ஒரு சிவனாண்டி மாதிரி கூட ஒரு என்ன பண்ணாலும் பெருமையாக பேசுறாங்க. சிவனாண்டி அவ்வளோ சிம்பிள் தெரியுமான்ற மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. அது என்ஜாயான ஒரு விஷயம் தான். அது சூப்பராக தான் இருக்குது. அது மாதிரி ஸ்டோரி அதாவது ரைட்டிங் தான் வந்து ரொம்ப நிம்மதியான ஒரு ப்ராசஸ்ஸே. நாங்கள் மட்டும்தான் இருப்போம், எங்கள் கூட நாங்களே சண்டை போட்டுக்கலாம், வேறு யாரு கூடயும் சண்டை போட தேவையில்லை, வேறு யார்ட்டையும் புரிய வைக்க தேவையில்லை. அது ஒரு பீஸ்ஃபுல்லான அண்டு அந்த ரைட்டிங் ஃபேஸ் தான் நம்ம படத்தை பார்ப்போம். ஆக்சுவலாக அங்கேயே நம்ம படம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு, ஒரு ஃபிசிக்கலான ஒர்க் ஆகிடும். நம்ம யோசிச்சதை எடுத்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணுன்றது வந்து அது ஒரு ஒர்க் மாதிரி ஆகிடும். ஆனால் ரைட்டிங் தான் கிரியேட்டிவான
ஒரு ஒரு பிளேஸ் அது. அங்கே நாங்கள் எங்கே எப்படி வேணால் விளாடலாம், நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு சீன் செம்மையாக எழுதிட்டோன்னா அன்றைக்கே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இந்த சீன் வெறியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ரைட்டிங், அந்த டிஸ்கஷனில் ஒரு ஆர்குமெண்ட்ஸு, அது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. அண்ட் ஐ திங்க் ரைட்டர்ஸ் இன்னும் இப்போ எனக்குலாம் யாராவது ரைட்டர்ஸ் கிடைக்க மாட்டிங்களா அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்கும். அது இப்போ மேண்டேட்ரி மாதிரி இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் வராங்க. இப்போ ஆக்சுவலாக இருக்குது, ரைட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது இன்னும் நம்ம இப்போ இருந்தாங்கல்ல, இப்போ ரொம்ப விரல் குட்டி என்ற லீட் ரைட்டர்ஸ்ன்னு ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்களே தவிர ஒரு ஒரு ரைட்டர்ஸ்க்கான ஒரு இதுவே இல்லை. பட் எனக்கு தெரியும் இன்னும் எத்தனை ரைட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ அட்லீஸ்ட் எங்களுக்காவது டைரக்ஷன் பண்ணுறோன்னு ஒரு வேலை இருக்கும். பட் ரைட்டிங்குன்றவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அவங்க கதையை எழுதிட்டு இதை யாராவது எடுத்து டைரக்ட் பண்ணுங்களேன், இதை யாராவது வாங்கிக்கோங்களேன், ப்ரொடியூஸ் பண்ணுங்களேன்ற அந்த ஒரு மொமெண்ட்ல இருக்கிற ரைட்டர்ஸை கூப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப ஹெல்த்தி ஒரு படத்தோட அவங்களுக்கு இருக்கிற. எனக்கு ரைட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் முடிச்ச உடனே நான் அவரோட நாவல் படிச்சுட்டு நான் தான் கூப்பிட்டேன். சார்பட்டா ஒர்க் பண்ணுறப்பே எனக்கு அவரோட நாவல் படித்தேன், பேட்டை நாவல் படிச்சுட்டு. அது ரிசம்பிளாக இருக்கும் என்னோட லைஃப்பும் அதோட ஸ்டைலும். அவர் வந்து நான் முடிச்சுட்டு எல்லாம் ஓகே ஆகிட்டு நீங்கள் ஷூட்டுக்கு போங்கன்ற நேரத்தில் தான் நான் அவரை கூப்பிட்டேன். எனக்கு ஒரு ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் இதுக்கப்புறமும் அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் நான். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்குது எனக்கு. அது வந்து நான் ஒரு விஷயத்தில் பார்க்கறதுக்கும் தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் டிஸ்கஷனில் உருவாகுது. அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்த்தியாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மாறுறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது அவங்க ரைட்டிங்கில். அது அவங்களோட ப்ரொஃபஷனல் ரொம்ப அதை நம்ம வாங்கணும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கணும். ரைட்டர் சொல்ல வர்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம்தான். அது நல்லா தான் இருக்குது எனக்கு. சம்டைம்ஸ் அஸ் அ டைரக்டரா எங்கேயாவது ஒரு இடத்துல டயர்டாக இருந்தோம்னா ஓகே இது எடுக்க கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ற இதில் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். எழுதும் போது ரைட்டர்ஸ் தான் இப்படி தட்டி இது கதைக்கு தேவை அப்படின்னு அவங்க வெறும் கதை தான் யோசிப்பாங்க. ஃபிசிக்கல் ப்ராக்டிக்கல் நாலேஜ்லாம் யோசிக்க மாட்டாங்க. இது ரொம்ப அநியாயம். அதனால அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகாமல் கதையை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு ரைட்டர்ஸ் வேணாம். தொடர்ந்து 10 நாள் நைட் ஷூட் போகுது அந்த மாதிரி இருக்கு, இதை வேணா டேல மாற்றிக்கலாம், அப்படி இதை டேல மாற்றிக்கலாம். ஒரு 1000 பேர் அப்படி நிற்கிறார்கள் அப்படின்னா 1000 பேர் கேட்கடா பார்த்து நம்மளுக்கு ஒன்று அந்த மைண்ட் 1000 பேர் எழுதுறதுக்கு ஒரு பேனா மட்டும் போதும், எடுக்கிறது தான் கஷ்டம். 1,00,000 பேருக்கு எழுதுறதுக்கு ஒரு பேனா போதும், 1,00,000 பேர் கூட எழுதிக்கலாம். இந்த ட்ரெயின்குள்ளே ஏறுறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் வருகிறார்கள், ட்ரெயினில் ஏறணும்னு எழுதிட்டோம். ஆனால் அது எடுக்கிறப்போ அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள். ட்ரெயினுக்கு வந்து 30 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. அது நம்மளுக்கு அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்குள்ள அது இப்போ செகண்ட் படம் வேற பண்ண போறோமா, இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் வேற தெரிஞ்சிச்சு. அதனால செகண்ட் கதை எழுதும் போது வேணாம் இதெல்லாம் ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும் மைண்டு. இது இல்லாமையே வேற என்ன பண்ணிடலாம் அப்படின்னு. அண்ட் இப்போ அடுத்தது சினிமா டெவலப் ஆகிட்டே இருக்கு இல்லை, ஒரு டைம்லேயும் ஒரு விதத்தில் டெவலப் ஆகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது இந்த 5 பேருடைய படங்கள்லையும் ஒரு விஷயம் காமனாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இங்கே பாட்டு வரும், இங்கே ஃபைட்டு வரும்னு நினைக்கும் போது அங்கே எதுவுமே இருக்காது, வேறு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். அது பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா எங்கள் அப்பாலாம் வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரொமான்டிக் சீன் வருதுன்னா எங்கள் அப்பா சொல்ல இப்போ பாட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிற நாங்கள் ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்க சினிமா வந்து இல்லை, கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஒரு ஸ்க்ரீன் பிளே விதத்துலையும் சரி, சாங் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட் பிளேஸ்மெண்ட்டு இல்லை இன்ட்ரோல் பிளாக்கோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஒரு யூனிக்னஸ் இருக்குது எல்லாத்தோடையுமே. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் டு நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்றது. இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இருக்குல்ல சார், ஒரு விஷயமே இந்த பிளேஸ்மெண்ட், சாங் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைட் இன்ட்ரோல் பிளாக் இங்கே தான் வரணும் அப்படின்றது, இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டுட்டு வரதுன்றது இருக்குல்ல. ஸோ அதை பற்றி பேசணும். உங்களை படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்க்ரீன் பிளே அண்ட் இந்த எல்லாமே கட்டமைக்கிறது தான். நீங்கள் இந்த இதுவும் ஒரு கட்டமைப்போடு தான் நம்ம பண்ண முடியும். எல்லாமே கட்டமைக்கிறது தான். இது இந்த இடத்துல வச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த இடத்துல வச்சா சாங் இதாக இருக்கும். இன்றைக்கி சாங்லாம் தேவையே இல்லைங்க, சாங்லாம் தேவையில்லை. அப்படியே அடித்து போய் ஒரு பல்பில் போய் ஒன்று அப்படியே பொறியாக வர்றதும் இன்றைக்கி யாரும் எதிர்பார்க்கல. எந்த அளவுக்கு நீங்கள் ரியலிஸ்டிக்காக பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். அந்த ரியலிஸ்டிக் என்னென்னா இப்போ இருக்கிறது வந்து தப்பாக போகுது. ரியலிஸ்டிக் என்ன, ஒருத்தரை குத்துனா ரத்தம் வந்து பீச்சிக்கிட்டு வருங்கிறது இது. அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அது வந்து வயலன்ஸ் அதிகமாக ஆட்கள் வந்து இது பண்ணுறாங்க. துப்பாக்கியில் நான் இது வரைக்கும் கண்ணில் நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு இந்த துப்பாக்கி கலாச்சாரம் உள்ளுக்குள்ளே வந்தது? இந்த போதை கலாச்சாரம் வந்து இன்றைக்கி தமிழகம் வந்து போதை வந்து இருக்குது. அதுக்கு காரணம் சினிமாவும் தான். அது வந்து ஒத்துக்கணும். நம்ம சினி ஃபீல்டில் இருந்துட்டு அது உண்மை இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் துப்பாக்கி பார்த்துருக்கீங்களாங்க? எதுக்கு அந்த துப்பாக்கியை எடுத்து அவங்க வந்து இந்த கலாச்சாரத்தை கொண்டு வராங்கன்னு நம்ம பார்க்கல, அவங்ககிட்ட இருக்கு. அவங்களே அவங்க சுட்டுக்கிட்டு சார். நம்ம எல்லாத்தையும் நான்லாம் போயிட்டு என்னையும் சுட்டுவாங்களான்னு பயமா இருக்கு.
படப்படப்படன்னு சுட்டுட்டே இருக்காங்க, நம்மளே சுட்டுவாங்களான்னு பயமாக இருக்குது. அப்போ போதை பழக்கம் இல்லாதவனுக்கு கூட இவங்க அதை சொல்கிறது வழியாக அது போயிடுது. லாஸ்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து கருத்து சொல்லிங்க, உங்கள் படத்தை நாங்கள் வந்து நல்ல படம்னு நாங்கள் ஏற்றுக்கணுமா? இது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இப்படி போடுறது வந்து ஆரோக்கியமாக தெரியல, அது தவறாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அதாவது அவன் சம்பாரிச்சா போதும், அவன் பெரிய ஆளானா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையும் இல்லை. எங்களை மாதிரி அக்கறைப்படுறவங்க நாங்கள் ஸ்ட்ரகிள் தான் நாங்கள் பட்டுட்ருக்கோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் போராடிட்டே எங்களுக்கான படைப்பை படைச்சிட்டு இருக்கணும்னு தான் என்னோட சாங் பிளேஸ்மெண்ட் வந்து மோஸ்ட்டாக இப்போது மாண்டாஜஸ்க்கு தேவைப்படும். கதை நிறைய இருக்குது சொல்ல, ஆனால் படம் இழுக்குதுன்னா அதை அப்படியே சுருக்கி ஒரு சாங்கில் பிளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய மாண்டாஜ் சாங்ஸ் இப்போது வருது. மோர் தென் பெரிய ஹீரோஸ்க்கு வர்ற பாப்புலர் சாங்ஸை விட, டான்ஸ் சாங்ஸை விட மற்ற நீங்கள் எந்த படங்களில் பார்த்தாலுமே இப்போ இதில் 7 சாங்கோ 8 சாங் இருக்குது. ஸோ 8 சாங் எப்படின்னா 8 சாங்கா அப்படின்வாங்க ஆல்பமில். ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா மாண்டாஜ் தான். எனக்கு இவ்வளோ பெரிய சீக்வன்ஸ், நான் கல்யாணத்தை சொல்லணும், கல்யாணத்தில் பொண்ணு இதை கோத்ரூ பண்ணுறா, பையன் இதை கோத்ரூ பண்ணுறான், ஃபேமிலி இதை கோத்ரூ பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா சீனாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு சாங்கில் ஒரு 3 minute சாங்கில் போடுறோம். ஸோ ஐ திங்க் இப்போ அந்த மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வருது. இல்லை, சாங் வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம் தான். ஏன்னா அது சினிமா நம்ம வந்து அதுவே வந்து ஒரு கேட்டு தான் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஆடியன்ஸை வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸ் கொடுக்கறது ஒரு சாங்கு வர பிளேஸ்மெண்ட்டு தான். அது சாங்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை செகண்டரி. நல்ல சாங்காக இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, மொக்க சாங்காக இருந்தால் எழுந்து வெளியில் போயிடுவாங்க, அது நடக்கும். பட் சாங் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக பிளேஸ் பண்ணி வைக்கிறது முக்கியம். தன்மைக்கு தகுந்த அது மாண்டேஜஸாக நீங்கள் சொல்கிறது இப்போ அதுதான் மேக்ஸிமம். இப்போ நிறைய இப்போ 50 டான்சர்ஸ் 100 டான்சர்ஸோட வரது பெரிய ஹீரோஸ் மட்டும்தான். மீதி சின்ன படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாண்டேஜ். 50 இல்லை சார், 500 ரூபாய் 5000 அது ஆடுறாங்க இஷ்டத்துக்கு, அந்த மாதிரி நடக்குது. அப்புறம் வந்து நம்ம சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஹாலிவுட் படங்கள்ன்றது பேட்டர்னே வேறு மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரோல் இதெல்லாம் கிடையாது, கிளைமேக்ஸ் ஒன்று பிடிக்கணும், இன்ட்ரோல் ஒன்று பிடிக்கணும்லாம் கிடையாது. படம் போயிட்டே இருக்கும்போது நடுவில் டக்குன்னு பிரேக் போட்டு இன்ட்ரோல் விடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்ட்ரோலில் ஒரு பேங்காக ஒன்று இங்கே வந்து இப்படி பழக்கப்பட்டுருக்கணும் நம்ம. ஏன்னா ஹீரோக்கு பண்ணாலும் சரி, இருந்தாலும் ஒரு இன்ட்ரோலில் ஒரு பேங்காக விட்டால் செகண்ட் ஆஃப் என்னன்னு சொல்லி ஆடியன்ஸ் உள்ளே வரணுன்றதுக்காக இப்படி ஒரு பிளேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து இது பழக்கப்பட்டு நம்ம வந்து செஞ்சிட்ருக்குறோம். அது ஸோ சாங்காக இருந்தாலும் இந்த இன்ட்ரோல் பிளாகாக இருந்தாலும். ஆனால் இதெல்லாம் உடைக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு படமாக உடைக்கணும். சும்மா அதை உடைச்சிட்டு கம்முன்னு உட்காந்துறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது உடைக்கணுமே உடைக்க தேவை. ஏன்னா ஸ்டில் பாட்டு பார்த்துட்டு படத்துக்கு வர்றவங்க நிறைய பேர் இன்னும் பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அதுதான் பெரிய பிளஸ். ஜெயோட படத்துல வந்து அந்த பாட்டு பெரிய ஹிட், ரயில் பெரிய இதுதான். ஆனால் நான் எழுதுறப்ப அது பாட்டு அப்படி எனக்குமே அந்த பாட்டு அந்த இதுக்கு அதுக்குள்ளே நான் இல்லைன்னாலும் நம்மளோட கல்ச்சர் இருக்குல்ல, நம்ம எப்படி கதை சொல்லல இருக்குல்ல, இங்கே நம்ம கூத்துலேருந்து ஆரம்பிக்கிட்டோம், அதில் ஒரு பாட்டு இருக்கும். நம்ம ஆடியன்ஸாகவும் நம்மளாகவும் பழக்கப்பட்ட விஷயம் வந்து ஒரு பாடலோடு நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் படம் பண்ணுறப்ப அது அந்த நேரத்தில் ஒரு சாங்காக வந்து அந்த இடத்துல தேவைப்படுது. அதனால தான் இதில் ஒரு 5 பாட்டுன்றது வந்து அது இங்கே தேவைப்படுது, இங்கே ஆடியன்ஸ்க்கும் ஒரு ரிலாக்ஸேஷனும். என் படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த ரயிலின் ஒலிகள் சாங் மூலிமா கொஞ்சம் நல்ல இதுவாகுது. ஸோ இது வந்து நம்ம கல்ச்சர்லேருந்து தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். நம்ம இந்தியன் கல்ச்சர் அது வந்து ஒரு சாங்கோட கனெக்ட் ஆகிருக்கிறத தான் நான் ஜேபேபியில் கூட வந்து லிட்டில் பிட் கிரேசின்னு ஒரு சாங்கு, ஒரு ரேப் சாங் சம்மந்தம் இல்லாமல் ஒன்று வருது அப்படின்னா தேவைப்படுது. என்ன அவங்களுக்கு வைக்கக்கூடாது ஒரு ரேப் சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மாவுக்கு வைப்போம் ஒரு ரேப் சாங்கு அப்படின்னு சொல்லி வச்சது தான் அது. அது வந்து ஃபுல்லாகவே ஒரு தீமா அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபுல் சாங் அது வித் ஃபுல் லிரிக்ஸோடவே இருக்கும். ஸோ அது தேவைப்படும், ஆடியன்ஸ் ரசிச்சாங்க, பிடிச்சது தான் அவங்களுக்கு. அது நமக்கு தேவைப்படுதுன்னு தோணி வச்சது தான். ஒரு த்ரில்லருக்கு தேவைப்படாது, பட் ஒரு ட்ராமாக்கு ஆடியன்ஸ்க்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒரு சின்ன டயர்ட்னஸ் வரும், அவங்கள ஏஞ்சி உட்கார வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு அங்கே ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் வைக்கிறது ஸ்க்ரீன் பிளேலேயே அது ஒரு நல்ல விஷயம்தான். அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக தேவைன்னா வைக்கலாம், தேவையில்லைன்னா வைக்க வேண்டாம். ப்ரொடியூசர்ஸ் கேட்குறது வந்து பாட்டு ஹிட் ஆனால் அவங்க படத்தை தேட்டரில் வந்து பார்க்க போகிறாங்க, அவங்க ஆடியன்ஸை புல் பண்ணும் இல்லையா, எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ்க்கு. ஸோ அதனால பாட்டு கேட்குறாங்க. அது சாமர்த்தியமாக வைக்க முடிஞ்சால் வைக்கலாம், இல்லைனா ஃபைட் பண்ணி இது தேவைப்படல இது வச்சா மைனஸ் படத்துக்கு அப்படின்னா ஃபைட் பண்ணணும். அது கதை தான் தீர்மானிக்குது. கதை தான் அது ரொம்ப கரெக்டாக கதை தான் தீர்மானிக்குது ஒரு விஷயம் வேணுமா வானவான்றது. ஒரு படத்துக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் லேண்ட்ஸ்கேப்பும் கூட. அப்போ தான் அந்த கதையோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், ட்ராவல் பண்ண முடியும். இப்போ நீங்களுமே யானை புலி அப்படிங்கும்போது அதை கொண்டு போய் சென்னையில் வச்சுருந்தா கனெக்டே பண்ண முடியும். லேண்ட்ஸ்கேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை நான் வாழ்ந்த ஒரு இடத்த சார்ந்து படம் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம், இந்த கதைக்கு தேவையான லேண்ட்ஸ்கேப் இதுதான் அப்படின்னு பண்ணுறது ஒரு பக்கம். இதெல்லாம் இருக்கும்போது சூஸிங் த லேண்ட்ஸ்கேப் அது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் என்றால் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ
இல்லை அது ஒரு நம்மளோட இதுதான். இப்போ நம்ம கதை எழுதுறது தான். இப்போ ஜெய் வந்து அவர் வந்து ரொம்ப நாளாக அங்கேயே வாழ்ந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை அவர் போய் ஒரு ஷார்ட் வைக்கிறதாவோ இல்லை ஒரு கேரக்டர் சொல்கிறதாவோ அவர் வாழ்ந்த லைஃப்பை வந்து கரெக்டாக கான்ஃபிடண்ட்டாக வைக்கலாம். இப்போ அது வந்து எனக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இதுவே வந்து அடுத்த படம் அவர் பண்ணும்போது அவர் ரிசர்ச்சுக்குள்ளே போவார். ரிசர்ச்சுக்குள்ளே போய் அந்த லேண்ட்ஸ்கேப்பை அந்த மனிதர்களை இது பண்ணி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஸ்டடி பண்ணி இது பண்ணுறது தான். ஸோ அந்த கதையை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம், இந்த கதை இங்கே நடந்தால் இப்போ ஜேபேபியில் ஒரு 2 பசங்க அம்மா தேடி போகிறாங்க, எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம். ஸோ அங்கே தேடி போகிறாங்கங்கும்போது அப்போ அந்த லேண்ட்ஸ்கேப் என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம பண்ண வேண்டியது. இப்போ என்ன அவர் போயிருக்கவே மாட்டார், இந்த கதைக்காக போனது தான். ஏன்னா இவரோட சொந்த சித்தப்பா பசங்களுக்கு நடந்தது, பெரியம்மா பசங்களுக்கு நடந்த ஒரு கதை தான். அது வரைக்கும் போயிருக்க மாட்டார். அப்போ நம்ம ஒரு கதையை நமக்கு இன்ஸ்பயர் ஆகும்போது இப்போ அங்கே போவோம், அங்கே நம்ம விஷுவல் எப்படி காட்டுவோம். இப்போ பாருங்க, அவர் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு பேக்ட்ராப்பில் அந்த வாட்டர் இதில் கங்கை இதில் ஒரு இதில் அப்படி ஒரு விஷுவல் பார்த்துருப்பாரு, ஸ்ட்ரைக் ஆகிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. இப்படி போக போக லேண்ட்ஸ்கேப் வந்து இறங்கி பண்ணும்போது அது வழியாக நம்ம கதையை சொல்லலாம், அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து இப்படி தான் ஃபார்மெட்லாம் கிடையாது. அந்த கதை நம்மளுக்கு கதை எங்கே நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போது இவர் படம் வந்து ஃபுல்லாக சத்தியமங்கலம் அப்படின்னும் போது அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப அது கதைக்கு அதான் முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் மாற்றிட முடியாது இல்லையா. இப்போ நான் கல்கட்டா போகணும் இல்லாமல் பாம்பே போயிருக்கலாம், டெல்லி போயிருக்கலாம். பட் ஆனால் கல்கட்டாவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே போட்டு ட்ராவல் இருக்குது. டெல்லி பாம்பேலாம் நம்ம அது பார்க்க முடியாது. ஒரு போட்டோட இது இருக்கும், ட்ரெயின் இருக்குது, ட்ராம் இருக்குது, ரிக்ஷா இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள். அவ்வளோ ஆமாம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது கல்கட்டாவில். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப முக்கியமாக, உண்மை கதையும் அங்கே தான் நடந்தது, அதனால நான் அது அங்கே தான் பண்ண வேண்டியது. அதே மாதிரி இங்கே நார்த் மெட்ராஸ் சென்னையில் அயனாவரத்தில் அவங்க வாழ்ந்த இடங்களில் அவங்க வீடு பக்கத்தில் ஒட்டி ஒரு சேக்காடை ஒன்று போயிட்டு இருந்தது. அதான் பார்த்து தான் அதெல்லாம் ஷூட் பண்ணேன். ஸோ எனக்கு அது கேரக்டராகவே இருந்தது. எனக்கு இங்கே இருந்த ஒரு கூவம் நதியும் அங்கே இருந்த ஒரு கங்கை நதியும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே எனக்கு தோணுச்சு. லேண்ட்ஸ்கேப்ன்றது படத்துக்கு ரொம்ப முக்கியமான அரசியல் சொல்லிட்டாரு, ஃபுல்லாக அரசியல் தான் பேசிட்டு. ஆனால் எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்ல, நீங்களே நோட் பண்ணிங்க, எடுத்துக்கங்க, நீங்களா எடுத்துக்கங்கடா சார். செம்ம அரசியல் என்ன பாருங்க. அதுதான் இங்க அதாவது இங்க கங்கை நதியா இருந்தது தான் கூவம், அதை நம்ம கூவம் மாத்திட்டோம். இப்ப அங்க இருக்கிற அதுதான் சொல்றேன், அங்க இருக்கிற அப்படின்னு சொல்றீங்களா, அங்க இருக்கிற கங்கை இப்ப கூவம் மாறிட்டு இருக்கு. அதுவும் தான் நம்ம என்ன பண்ண முடியாது. பல கட்சியோட வாக்குறுதியிலே இதெல்லாம் இருக்கு சார். கேட்டா அரசியல் தெரியாதுன்றாரு. நிஜமாலுமே தெரியாது, அரசியல் தெரியாதுன்றவங்களா பெரிய அரசியலே இருக்கு. இது நீங்க இந்த உணவு அரசியல் சொன்னீங்களா, அந்த மாதிரி தான் அது. இதுல இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது, அவன் கண்டுபிடிச்சு. இல்ல பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அவர் சின்ன விஷயமா சொல்றாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு நதி வந்து அழிஞ்சு போறதையும் அதோட இதுவும் வந்து அவர் அவ்வளவு அழகா வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. அவருக்கே தெரியாம அவர் வந்து ஒரு விஷயத்த பண்றாரு, அது அரசியல்ங்கிறது அவருக்கு தெரியல, அவ்வளவுதான் மேட்டர். இல்ல தெரிஞ்சு அது தெரியாம சொல்றாரு, தெரியாமையே இருக்கட்டுமே, அது நல்லா வரட்டுமே. எனக்கு தெரியாம இருக்கும் போது தான் இன்னும் நிறைய அரசியல் படங்கள் வரும். நல்லா இருக்கு, நாமளே ஒன்று கற்பனை எழுதிக்கலாம். அது ஒரு கலைஞனுக்கு இருக்க அன்பு தான், அதுதான் அதை நம்ம தேட சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கதைக்கு எப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் ரொம்ப முக்கியமாக, அந்த மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு தன்மை இருக்குது, ஒரு உணவு பழக்கம் இருக்குது, பழக்க வழக்கம், கலாச்சாரம் எல்லாமே மாறும். ஸோ அந்த கதைக்கு லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய கிரவுண்ட், அதுக்கு பெரிய ரிசர்ச் வேணும். மேபி நம்ம அந்த வட்டார வழக்கிலே வளர்ந்தோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு இடம், இப்போ நான் சென்னை பற்றி ஒரு படம் பண்ணுறேன்னா நான் பெருசாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா எனக்கு அது பெருசாக தெரியாது. இருக்கு, ஒரு 10 வருஷமாக இருக்கேன், பட் நான் மேலோட்டமாக தான் இருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி, அந்த கதைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒர்க் பண்ணையில் தான் அந்த படம், அந்த கதை ஆர்கானிக்காக இருக்கும். இல்லைன்னா அது முழுமை அடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக மாவு வந்து அவரோட பயணத்தில் சொல்லுவார். அவர் பெரிய ஹிட்டான அவர் வந்து ஒரு பயணத்தில் என்ன சொல்கிறாரு, நான் எப்படி அந்த ஊரை பிடிக்கிறேன்னா, அவர் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்கும், ஒரு ஊரில் வந்து வேற ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஊருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்றார். அப்போ அந்த ஊருக்கான பிரச்சனையை நான் போய் சரி பண்ணுவேன். அந்த சரி பண்ணதன் மூலமாக அந்த மக்கள் என்னை நம்புவாங்க. அந்த இடத்துல அந்த மக்களை நான் வென்றெடுப்பேன். அதுக்கப்புறம் அவரோட பயணத்தில் அப்படி தான் எல்லா சீனா முழுக்க அவர் அப்படி பண்ணிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நம்ம தேடுறது அது நம்ம ஸ்டடி தான்.
அதை ஸ்டடி பண்ணி வட்டாரம் தான் அதை முடிவு பண்ணுது. ஓகேங்களா? ஒரு கடல் சார்ந்த ஒரு ஊராக இருக்கும், நதி சார்ந்த ஒரு ஊராக இருக்கும், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான இடம் தானே. அந்த லேண்ட்ஸ்கேப்பை நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணி அந்த பிரச்சனைகளை இது பண்ணி, பிரச்சனைகள்னு மட்டும் சொல்லலாம், அதில் கொண்டாட்டங்களும் இருக்குது, நாட் ஓன்லி பிரச்சனை. ஓகேங்களா? அதை நம்ம ஸ்டடி பண்ணுறதுல நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம எப்படி சுவாரஸ்யமாக மாற்ற போகிறோம், அது ஒரு கால் தாங்க. நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றது கால் தான். நான் இதை தான் பேச போகிறோன்றது நம்மளோட கால். அது அவங்கவுங்க, அது தனி மனித சம்பந்தமான ஒரு விஷயம் தான் அது. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த ஆர்டிஸ்ட் பிக்கிங் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். லேண்ட்ஸ்கேப் சூஸிங் ஈக்குவலான ஒரு விஷயம். கதை டிமாண்ட் பண்ணுது, எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் வேணுன்றதை கதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்றத தாண்டி ஒரு டைரக்டரோட விஷனில் தெரியும்ல, இந்த கதைக்கு இந்த ஆர்டிஸ்ட்னு என்னென்ன மீட்டர்ஸ் இருக்கும் சார். ஒரு எனக்கு இந்த படத்துக்கு இவர் வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறதுக்கான மீட்டர்ஸ். அது கதாபாத்திரம் தாங்க. நம்ம இப்போ ஒரு கதை எழுதுகிறோம், அதில் வர கதாபாத்திரத்துக்கு பொருந்தி யார் வரான்னு பார்ப்போம். பட் இது நம்ம மட்டும் முடிவு பண்ண முடியாதுங்க. இப்போ ஒரு நம்ம எழுதியிருக்கோம், நம்ம டைரக்டர் அப்படின்னா நம்ம மட்டும் முடிவு பண்ண முடியாது. இதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரொடியூசர் கூட உட்காந்து பேசையில் சில விஷயங்கள் மாறும். பட் என்னென்னா மோரல் இப்போது மேக்ஸிமம் நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம கதையில் நடக்கிற அந்த கெம்பன் கேரக்டருக்கு ஒரு 25-30 வயசுல ஒரு பையன் தான் அப்படின்னா, ஸோ அந்த வயசுக்கு தகுந்த ஒரு லுக் இருக்கணும். அண்ட் அந்த ஜாகிரபிக்கு ஏற்ற மாதிரியான அந்த அவர்கிட்ட அந்த கலர் டோன் இருக்கணுமோ, இது எல்லாமே நம்ம மேக்கப்பில் கொண்டு வந்தாலுமே நம்ம மேக்ஸிமம் அந்த கேரக்டருக்கான விஷயங்கள் ஒத்து போகிற ஆட்களை தான் நம்ம தேடி நம்ம சூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் கமர்ஷியல் டைம்ஸ் உள்ள வரும். ஸோ அதில் பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வர்றது தான் ஆர்டிஸ்ட். அண்ட் அது ஆமாம், மார்க்கெட் வேல்யூ, இந்த கதைக்கான செலவு எல்லாமே பார்த்து தான் பண்ணுறோம். அண்ட் இப்போ தாத்தா கேரக்டர் எடுத்திங்கன்னா நான் வேற இன்னொரு ஆர்டிஸ்ட் போட்டு கூட நான் அவருக்கு மேக்கப் போட்டு கொண்டு வரலாம் அதை. பட் எனக்கு நான் கல்வன் பொறுத்தளவுக்கு தாத்தா கேரக்டரை பார்த்தா ரொம்ப தளர்ந்து, ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம அவரை வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்க போகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு முன்னே அதை ப்ரெடிக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ரொம்ப ஒரு 80 வயசு உள்ள ஒருத்தர்னா ஒரு ரொம்ப அந்த வயசுக்குரிய சுருக்கம், அந்த வயசுக்குரிய தளர்வு எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒருத்தர் வேணும்னு சொல்லி நம்ம பாரதிராஜை சூஸ் பண்ணோம். ஸோ ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் நம்ம அந்த கேரக்டருக்கு நம்பகத்தன்மையை அவங்க பிரதிபலிக்கிறது எல்லாமே முக்கியம். ஆக்சுவலாக ஆக்டர்ஸ் கம்மி, ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் நல்ல ஆக்டர்ஸ் கம்மி. நல்ல ஆக்டர்ஸும் சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணும் as an ஆக்டராகவும் நமக்கு வெரி சாய்ஸ். இப்போ 20, நீங்கள் 25 to 30 இல்லைனா 20 to 25ல நீங்கள் எத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க சொல்லுங்கள். நான் 20 to 25 ஏஜில் ஒரு ஹீரோ வச்சு கதை எழுதுறேன்னா எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை நான் ஒரு 18 இயர்ஸில் ஒரு ஹீரோ எழுதுறேன்னா 35 இயர்ஸ் ஹீரோவை நீ 20-25 காமிச்சிக்க வேண்டியது. ஆமாம், அதான் சொல்கிறேன். 25 ஹீரோவை நான் ஷேவ்லாம் பண்ணி 18 காமிக்கணும். ஸோ ஆக்டர்ஸாக நமக்கு கம்மி தான், நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மி. அண்ட் மார்க்கெட் இருக்கணும், பட்ஜெட் வேணும், அதோட இஷ்யூஸ், ப்ரொடியூசருக்கு அந்த இஷ்யூ, புது ஹீரோ வச்சு நான் எப்படி படம் எடுத்து நான் எப்படி ஆடியன்ஸை கொண்டு வருவேன்ற ஒரு விஷயம். அதுதான் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இப்போது தே ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு புது டீமை வச்சு பண்ணுற, அது சொல்ல முடியாது. இப்போ சென்னை 28 நம்ம இதில் சென்னை 28 வந்துச்சு, 10 பேர் நியூ டீமை வச்சு ஒரு பேங்க் அடித்தாங்க. அந்த மாதிரியான ரொம்ப ரேராக இருக்குது. அது நிறைய வரணும், அதுக்கு மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அது ப்ரொடியூசர்ஸும் நம்ம சொல்ல முடியாது. அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி சூஸியாக படம் பார்க்குறோம்ல. இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போனோம்னா 1000 1500 செலவாகுது. பாப்கார்னு, பார்க்கிங்லாம் மனசே வர மாட்டேங்குது. டிக்கெட் காசுக்கு ஈக்குவலாக வருது சார். வீடு வாங்கி இஎம்ஐ கட்டிடுவோம். ஸோ அவ்வளோ இருக்குது. அது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு அங்கே ஆரம்பித்து எங்களுக்கு இங்கே அடி வாங்குது. ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது, அதனால நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோன்ற மாதிரியான ஒரு வே தான் அது. இப்போது ஒரு நியூ கம்மராக ஒரு ஹீரோ வரணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் வந்து இட்ஸ் அ பிக் ஸ்டெப். அவர் எடுத்தது, அவருக்கான ஸ்ட்ரகிளும் அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் படம் ஒரு கோமாளி பண்ணிட்டு பெரிய ஹிட் கொடுத்துமே அகெயின் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம் லவ் டுடேன்றது. அண்ட் அந்த மாதிரி நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு புது ஹீரோவை லான்ச் பண்ணுறது. இப்போ பிரதீப் ரங்கநாதனே நான் போய் ஹீரோவாக பண்ணுறேன்னா பண்ணியிருக்க முடியாது. அவருக்கு கதை எழுதி அதை வந்து ப்ராப்பராக பண்ணி ஒரு நியூ கம்மருக்கான ஸ்கிரிப்ட் இதுன்னு அவரை ரெடி பண்ணி அப்ரோச் பண்ணி அவரை ஹீரோ ஆக்கிக்க வேண்டிய நிலைமை இருக்கே தவிர, அப்போ நீங்கள் இப்போ அவருக்காவது ரைட்டிங் டைரக்ஷன் ஸ்கில் இருக்குது, அவரால் பண்ணுறாரு. இப்போ ஒருத்தர் ஹீரோ ஆகணும்னு ஒரு ஆக்டர் ஆகணும்னா அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது? லைக் அவங்க ஒரு டேரக்டர் கூடயே இருக்கணும், அந்த டேரக்டர் எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணணும். அந்த டேரக்டருக்கு இப்போ எங்களுக்கு கேரக்டர் இருந்தால் தானே கொடுக்க முடியும், அவருக்கே ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இன்னும் நிறைய ஃப்ரெஷ் ஆக்டர்ஸ் வந்தால் தான் டேரக்டர்ஸ்க்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் லைக் இப்போ கவின் வராரு, அசோக் செல்வன், அந்த மாதிரி இன்னும்
இன்னும் ஓப்பன் ஆகணுன்ற இண்டஸ்ட்ரி. ஹீரோயின்ஸ் எங்கே இருக்காங்க? ஹீரோ கூட விட்டுருங்க, ஹீரோயின்னா 4 ஹீரோயின் கூட எண்ணி பார்த்தா 4 ஹீரோயின் கூட இல்லை, முடிஞ்சிருச்சு. த்ரிஷா, நயன்தாரா அவங்கலாம் இப்போ பெரிய லீட் ஆயிட்டாங்களே தவிர இப்போ நம்ம ஹீரோயின் வேணும்னா எங்கே போகிறது? அதுவும் தமிழ் பேசுகிற ஹீரோயின் வந்து ரொம்ப ரேராக இருக்காங்க ஆக்டர்ஸ். அது வந்து மார்க்கெட், அதை சொல்கிறேனே, அதுக்கு வந்து மார்க்கெட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னோன்னா எதை நம்பி நான் இப்போ புது ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா கதை தான் வேணும். கிக்காஸாக ஒரு கதை, 5 பேர் சார் சொல்கிற மாதிரி 7 பேர் ஹீரோ, 7 பேரோட கேரக்டரைசேஷனும் அப்படி இருக்குன்னா பேங்காக ஒரு ஓப்பன் ஆகும் இண்டஸ்ட்ரி. 7 ஹீரோ கிடைக்கும். இப்போ பாய்ஸில் 5 பேர் இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரி சார் படத்தில் ஒரு 7 ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு அப்படியே சதறி ஹீரோ, 7 புது ஹீரோ எடுத்துக்காங்க போங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி ப்ரொடியூசர்ஸ் யாரும் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க ஃப்ரெஷர்ஸா 7 பேர் கொண்டு வருது. தெரிஞ்ச முகங்களை தான் போட சொல்லுவாங்க, பிசினஸ்க்காக சொல்லுவாங்க. டெஃபினட்டா செல்லிங் பாயிண்ட்னு ஒன்று தேவைப்படுது. அங்கேயும் செல்லிங் பாயிண்ட் தான் முடிவு பண்ணுதுங்க. அதுதான் எவ்வளோ பட்ஜெட் இதுக்குள்ளே போகலாம், எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே இதை ஒர்க் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட் அதோட சேலிங்கில் தான் இருக்குது. அதனால தான் அவங்க ஏன்னா அவங்க போடுறாங்கல்ல, நம்ம கதை இப்படி எடுத்துருவோன்னு என்ன நம்பிக்கையில் நம்ம வருதில்லை, அதுவுமே நம்ம அங்கே பிலீவ் பண்ணி தான் ஆகணும். நம்ம இப்போது மலையாளம் பேசுகிறேன்னா அவங்களுக்கு ஒரு வாசிப்பு அனுபவம் இருக்குங்க. ஒரு பரவலாக எல்லாரும் படிக்கிற எல்லாருக்கும் அவங்க நேச்சுரலாகவே அங்கே வந்து ஒரு வாசிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு அது மட்டும் இல்லை, ஆர்ட் ஃபார்மும் இருக்குது. அங்கே நாடகங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கவர்மெண்ட்டே எடுக்கு டேக் ஓவர் பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட்டே அங்க வந்து உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு அவங்க ஒரு கவர்மெண்ட் இது பண்றாங்க. தியேட்டர்ஸ் இருக்கு அங்க வந்து ஆர்ட் ஃபார்முக்கு வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. அங்க வந்து போனீங்கன்னா எல்லா இதுலேயுமே திருவிழா வந்து திருவிழாவா இருக்கும். இங்க வந்து எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆகுது. எல்லாமே அந்த ஊந்துட்டு பாரு ஒரு கேரக்டர் உள்ள அந்த மஞ்சுமல், அவர் எவ்வளோ நேரம் வர்றாரு, அவரோட ஸ்க்ரீன் டைம். ஆனால் அவர் அங்கே முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வராரு இல்லை, உள்ள வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க இல்லை, அங்கே இருக்கிற அதில் இருக்கிறவங்க முக்கியமான ஆர்டிஸ்ட் தான் மேக்ஸிமம். அவங்க அதை நம்பி உள்ளே வராங்க, பண்ணுறாங்க, அதை அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து சேத்துமான் வந்து பண்ணதுக்கு ஒரே காரணம் வந்து ரஞ்சித் அவர்களால் மட்டுமே முடியும். ஏன்னா அந்த படத்தை சத்தியமாக தமிழ் சினிமாவில் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே நியூ ஃபேஸஸ், யாருமே தெரியாத ஒரு முகம். அப்போ அவருக்கு அந்த கதையை பிடிக்க போய் அந்த அரசியல் அது நம்ம சரியாக இது இருக்குது அப்படின்னு சொல்ல போய் தான் இப்போ ரஞ்சித் அவர்கள் மாதிரி ஒரு குறைஞ்சது தமிழ் சினிமாவில் ஒரு 5 ப்ரொடியூசர் தேவைப்படுறாங்க. ஏன்னா ஒரு கிரியேட்டரு ஒரு தயாரிப்பாளராக மாறும்போது நல்ல படைப்புகள் வரும். இப்போ ஜெய் ஆகட்டும் இல்லை இவர் சுரேஷ்குமாரி அவர்களாகட்டும், இப்போ நாங்கள் 3 பேர் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு ஒரே பர்சன் தான் ரஞ்சித் அவர்கள் மட்டும்தான். அவர் இல்லைன்னா சத்தியமாக நானும் இல்லை, ஜெய்யும் இல்லை, இவரும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தேவைப்படல. இன்னைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் இருந்ததுன்னா இன்னும் இந்த சேர்ஸ் வந்து இன்னும் ரவுண்டு ஒரு கதையை நம்பி ஒரு கதைக்கான அந்த சோர்ஸை நம்பி ஒரு படத்துக்குள்ள வர்றது இருக்குல்ல, அது எனக்கு ரஞ்சித் பயங்கர பெரிய போன் தான். அந்த ஈஸியா எடுக்க முடிஞ்சிச்சு, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதே மாதிரி என்னோட ப்ரொடியூசரையும் சொல்லி அவனும் கணேசமூர்த்தி சௌந்தர்யான் அவங்க தான் அதோட இது நம்ம ப்ரோ ப்ரொடக்ஷன், அவங்களுமே சொல்லி ஆகணும். அவங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என் கதையை நம்பி உள்ளே வந்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ப்ரொடியூசரோட பார்ட் ரொம்ப முக்கியங்க. அது நம்ம எல்லாமே நீங்கள் என்ன தான் எது பேசினாலுமே அவங்க ஒருத்தர் நம்மளை நம்புகிறாங்கல்ல. நம்மளுக்கு நம்ம ஒரு கதையை நம்ம எப்படி எடுப்புன்னு கூட தெரியாது. என்ன சொல்கிறீங்க? இப்போ நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே தெரியுது இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நம்மளை நம்புறதுன்றது வந்து ஒருத்தர் நம்புறாங்கன்னா அவங்க அவ்வளோ பெரிய, அப்போ நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளோட ஒர்க் பண்ண வேண்டிய கடமையும் இருக்குன்ற நான், அது ரொம்ப முக்கியம் தான். இன்னைக்கு வந்து என்னென்னா அந்த ஸ்பேஸ் வந்து இருக்குது. இப்போ இவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணது, அது வந்து இன்றைக்கி டெக்னாலஜியை வந்து அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அந்த டெக்னாலஜியோட வளர்ச்சினால தான் இவர் இன்றைக்கி வந்து டைரக்டராக உட்காந்துருக்கார். இப்போ நானும் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பார்க்க போய் தான் நான் வெங்கட் பிரபு அவர்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றேன். ஸோ அதை தான் ரஞ்சித் அவர்களும் பார்த்தாங்க. நான் சிறுகதை எழுதினேன், அதன் வழியாக அது வந்தது. அதை பார்த்தாங்க, ஓகே ரைட்டிங் தெரிஞ்ச ஒரு நாலேஜ் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் அப்படின்னு நமக்கு அவங்க இது பண்ணுறாங்க. டெக்னாலஜி வந்து இதுக்கெலாம் ஓகே, அது தவறாக போகும்போது தான் பிரச்சனை. டாக்குமெண்ட்ரி பண்ணது இருக்குது, என் டாக்குமெண்ட்ரி தான் நான் உள்ள என்ட்ரிக்கு வந்து ஒரு பாயிண்ட்டாக போகுது. ஓகேவா, எனக்கு விஷுவலாக ஒரு கதையை சொல்கிறதுக்கு நரேட் பண்ணுறதுக்குமே அதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணது தான். அதர் சொல்லுங்கள். அது ஆக்சுவலாக ப்ரொடியூசர்ஸ் வந்து பெரிய பார்ட், ஆக்சுவலாக டைரக்டர் எல்லாரையும் தாண்டி ப்ரொடியூசர்ஸ் பெரிய பார்ட். ஏன்னா நாட் ஜஸ்ட் அவங்க பணம் போடுறதை பற்றி மட்டும் சொல்ல, அவங்க ஒரு படத்தை அவங்க நினச்சா ஒரு சுமாரான படத்தை ஹிட் ஆக்க முடியும்,
ஒரு பெரிய படத்தை வந்து நார்மலாகவும் இது பண்ண முடியும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் ஆக்சுவலாக ப்ரொடியூசர், நாட் ஜஸ்ட் இப்போ நீங்கள் அந்த டைம்லலாம் இப்போ ஏவிஎம் சரவணன் சார் அந்த டைம் சொல்கிறேன் நான், அவங்களாம் கதையை கேட்டு அவங்களால இது ஹிட்டு சூப்பர் குட் ஃபிலிம் சார் அவர்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்கு, அவருக்கு தெரியும் இந்த கதை ஹிட் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் ஒரு டீம் அமைப்பாங்க அந்த டைம்லேயே. எம்ஜிஆர் சிவாஜி சார்லாம் இருந்த டைம்லேயே கதை மட்டும் வரும், இந்த கதைக்கு இந்த டைரக்டரை கூப்பிடலாம், இந்த ஹீரோவை கூப்பிடலாம்னு ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுவார். இன்னோஸாவே இருக்கும். ஆமா, இந்த கதையை எந்த டைரக்டரால பெஸ்டா பண்ண முடியும்ன்றது ஏவிஎம் சரவணன் சார் டிசைட் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு தே ஹேட் பவர்ஸ். அந்த ஒரு பெரிய ஜாம்பவான்களா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான்கள் இப்போ இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போறோம்னா ஒரு 5 பேரை கதை படிக்க சொல்றாங்க. அந்த 5 பேர் முதல்ல யாரு, எதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணீங்க, எதை வச்சு நீங்கள் கதையை ஜட்ஜ் பண்ணுறீங்க? முதல்ல உங்கள் 5 பேருக்கே 5 ஒப்பீனியன் இருக்கும். இப்போ எங்கள் 5 பேர்கிட்ட ஒரு பவுண்டை கொடுத்தா எனக்கு பிடிக்கும், இவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்கும். ஸோ அப்போ நீங்கள் 5 பேர் சேர்ந்து ஒரு கதையை நீங்கள் இப்போ ஒரு மொக்க கதையை கூட நீங்கள் படமாக்கிடலாம், ஒரு நல்ல கதையை கூட நீங்கள் கீழே தள்ளி விட்டுடலாம். ஸோ நீங்கள் 5 பேர் யார்? ஸோ ஒரு ப்ரொடியூசர் ஷுட் லிசன் டு எவ்ரி ஸ்கிரிப்ட். அவருக்கு அந்த சென்ஸ் இருக்கணும், இது ஓடும் இது ஓடாது அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணி அண்ட் அதுக்கு டிசைன் பண்ணணும். இந்த டிஓபி, இந்த ஆக்டர்ஸ் இவங்கள போடலாம், ஓகே இதுக்கு நியூ கமர்ஸே கொடுங்க, நான் இதை பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் இதை மார்க்கெட்டிங் பண்ணுறேன், படத்தோட ஓப்பனிங் பூஜையிலேருந்தே ப்ரொமோஷன் பண்ணுறேன், புது ஹீரோஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஆர் ரஹ்மான் சாரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு ஒரு டிசைன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ப்ரொமோஷன் வந்து இப்போ படம் எடுக்கிறது ஒரு வேலைனா அதுக்கடுத்து அதை விட ஒரு பெரிய வேலை ப்ரொமோஷன். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இப்படி ஒரு படம் வருது, இது ஏன் நீங்கள் பார்க்கணும், இதில் என்ன இருக்குன்றத சொல்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். படம் முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் பப்ளிசிட்டிக்குள்ள உட்காரணும். டேரக்டர், ப்ரொடியூசர், டீம், அட்வர்டைஸ்மெண்ட், போஸ்டர் யார் ஒட்டுறீங்க, இங்கே வாங்க. போஸ்டரை நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒட்டினீங்கன்னா யார் பாப்பா? இப்போது கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேலே நான் இப்படி போகும்போது இப்போ தியேட்டர் டுவர்ட்ஸ் ஃபோரம் மால் இப்படி இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் பக்கம் இப்படி வர்றவங்களுக்கு நான் போஸ்டர் பார்த்துட்டு இந்த படம் இன்னும் ஏதோ புதுசாக வந்திருக்கு போல், 2 வீக்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஓகே போகிற வழியில தான் ஃபோரம் மாலுன்னு சும்மா போகிறவனுக்கு ஒரு தாட் வந்து தியேட்டருக்கு போவாங்கல்ல. நீங்கள் போஸ்டர் இந்த பக்கம் ஒட்டிட்டீங்கன்னா தெரியாதுல்ல உங்களுக்கு. ஸோ போஸ்டர் ஒட்டுறதுலேருந்து அட்வர்டைஸிங்ன்றது அவ்வளோ முக்கியம் ஒரு பேஸ்லேருந்து. ஆனால் அதுக்கு டேரக்டருக்கு முதல்ல டைம் கொடுக்கணும். டேரக்டர் ஆல்ரெடி டயர்டாக ஒரு படத்தை முடிச்சு இது போதும் அப்படின்னு தள்ளுற நிலமையில ஒரு கிரியேட்டிவாக இருக்குது. அதில் ஒன்று யூ ஹேவ் டு மேக் அஸ் அ ப்ரொடியூசராக ஒரு மார்க்கெட்டிங் டீமை போட்டு நீங்கள் இவங்க வேலையே இதை நீ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு. டேரக்டருக்கே வெளியில் பார்க்கும்போது இது இருக்கணும், என் படம் என்ன பயங்கரமாக பப்ளிசிட்டி ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அதுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு மாஸ்டர் மைண்டு. இன்னைக்கு ஓடின படம், இப்போ கரண்ட்டில் ஓடின படங்களோட ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து விளம்பரங்களுக்கு இருக்குது. ஆமாம், நீங்கள் ரீல்ஸை பார்த்துட்டு தானே படமே போகிறோம், ஏன் ரீல்ஸில் டான்ஸ் ஆடுறாங்க? ஜேவிபி வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப என்ன மெனக்கட்டுறதை பொறுத்த விட்டு யூடியூபர்ஸு, இன்ஸ்டா இன்ஃப்ளூயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடிலாம் போய் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு அது சுத்தமாக எனக்கு உடன்பாடே இல்லை. எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கதையை சூஸ் பண்ணுறாரு, ஒரு டைரக்டர் கதையை கொண்டு வராரு, படம் ஆகி கொண்டு வந்து ஒரு மார்க்கெட்டிங் இடத்துல போய் நிற்க வருவோம். இப்போ படத்தில் தியேட்டர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தியேட்டர்ஸு இவங்களுக்குள்ள ஓகே, இப்போ சொல்கிற மாதிரி போஸ்டர்ஸு, ஹோர்டிங்கு இதெல்லாம் அத்தியாவசியமாக தேவைப்படுது. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன தேவைப்படுதுன்னா, யூடியூபர்ஸுக்கிட்ட போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க, எங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயர்ஸு, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் போயிட்டு அவங்க வந்து சும்மாலாம் இல்லை, அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டைம் வாங்கணும், டேட்டு வாங்கணும், அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இன்றைக்கி பெரிய பெரிய டேரக்டர்ஸ், பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட அவங்ககிட்ட போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அது வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு அது உடன்பாடே இல்லை. எனக்கு அப்படி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா தியேட்டரில் வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் அவங்களே பார்த்துட்டு அது நல்லா இருக்குது நல்லான்றது அவங்களே மவுத் ஆஃப் டாக்கில் தான் படம் ஓடுது. இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸாலேயோ இல்லை வந்து யூடியூபர்ஸாலேயோ இன்றைக்கி படம் ஓடுது. நல்லாவே அவங்க ரிவ்யூஸ் பண்ணாலுமே, படங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாலுமே வந்து அது ரொம்ப வந்து கம்மியான ஆட்கள் தான் உள்ளுக்குள்ளே வரப்போகிறாங்க. மக்கள் மூலிமா அவங்க படம் பார்த்துட்டு யாரோ முகம் தெரியாதவங்கடே நான் அந்த படம் பார்த்தா நல்லா இருக்குது, ஃப்ரெண்டு இல்லை ரிலேஷன்ஸில் வீட்டுக்கு போகும்போது சொல்கிற இந்த மவுத் டாக்கில் தான் வந்து படம் வந்து வெற்றி அடையதாக நான் பார்க்குறேன் நான். ஸோ இப்போ இருக்கிற ப்ரொமோஷனோட சுச்சுவேஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கே ரொம்ப பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதை ரீச் பண்ண வைக்கிறதுன்றது புதுசாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை ஒன்று கிரியேட் பண்ணிடலாமா, அதனால் ஒரு பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த யூடியூபர்ஸு, இன்ஸ்டா இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு படம் எடுக்கிறதுன்றது எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு அது பிடிக்கல.
நீங்கள் கல்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வண்டி இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் யூடியூபர்ஸ் உட்கார வச்சு ஓட்டி ஒவ்வொருத்தரும் அந்த சேனலில் போடுறாங்க. அவங்க பட்ஜெட்டுக்கு அது பண்ணலாம். இப்போ எங்கள் பட்ஜெட் படமே 15 கோடி 10 கோடினா ஸோ பட் அதில் பண்ணலாம். அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேணும், அட்வர்டைஸ்மெண்ட் நாலேஜ் இருக்கிறவங்க வேணும். இப்போ நீங்கள் திருப்பி டேரக்டர் போய் ப்ரொமோஷன் பண்ணுங்க, யூடியூபர்ஸ்ட்ட பேசுங்க, இன்ஸ்டாகிராம்கிட்ட பேசுங்க, இவங்களுக்கு ஐடியா சொல்லுங்கன்னா படமும் எடுத்துட்டு யூடியூபர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க இப்படி கண்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்ற அந்த டைம்ல அந்த எனர்ஜியே இருக்காது. மென்டலி இங்க சூடாகும். உங்களுக்கு தெரியும், நான் நடக்கிறேன் ஓடுறேன், இப்படி யோசிக்கணும்ல, ஐடியா வரணும்ல. ஸோ அதுக்கு ஒரு அட்வர்டைசிங் டீம் வேணும்னு நான் சொல்றேன். தட்ஸ் another vertical. ஆமா, அது ஆமா. இப்போ அட்வர்டைஸ் பண்றவங்க, இப்போ நீங்க ஒரு அட்வர்டைஸ் பண்றவங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க 1000 பாயிண்ட் சொல்லுவாங்க. இப்போ கண்ணு ஒரு பேப்பரில் போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் தான் போவோம், ஆர் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் தான் போகுன்றது எங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வி நீட் அ ப்ராப்பர் பப்ளிசிட்டி டீம் ஃபார் எவ்ரி ஃபிலிம். படம் முடிகிற அந்த ஸ்டேஜ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயே தே ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அஸ் அ டீமாக. ஒரு 5 பேர் உட்காந்து பப்ளிசிட்டிக்குன்னு ஒர்க் பண்ணுங்க. 10 கோடி படம் போட்டு ஒரு 1 கோடியாவது நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணி அது ஆடியன்ஸ்க்கு யூ ஹேவ் டு ஷோ strongly, because here ப்ராடக்ட்ன்றது மூவி தான். அத நம்ம மார்க்கெட் ப்ராடக்ட் எடுத்துட்ட காமிக்கணும், ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு வர வைக்கணும்ன்றது ஓப்பனிங்ன்றது பெரிய விஷயமா இருக்கு. இப்போ தியேட்டர்ஸ்குள்ள நம்ம ஒரு 1 minute ட்ரெய்லர்ஸ் கூட வந்து நம்ம சின்ன படங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயமாக பண்ணவே முடியாது. ஏன்னா பெரிய காஸ்ட் அது. ட்ரெய்லர் மற்ற படங்கள் பெரிய படங்கள் கூட ட்ரெய்லர் போடலாம் தியேட்டருக்குள்ளே. அந்த கலாச்சாரமே போயிடுச்சு. இப்போலாம் தியேட்டர்ஸுக்குள்ள ட்ரெய்லரை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஓவர் பட்ஜெட். அதே மாதிரி பெரிய சேனல்ஸ் இருக்கிற டிவிலையும் நீங்கள் வந்து ட்ரெய்லர் அவங்களுடைய படங்கள் அவங்களாம் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களுக்கு ஈஸியாக நிறைய தொடர்ந்து நிமிஷம் வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களில் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளேயே போக முடியாது. ஏன்னா அது பெரிய காஸ்ட். அது பட்ஜெட்டோட ஒரு பெரிய ஒரு காஸ்ட். அது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இப்போது பாட்டெல்லாம் கூட எந்த சேனல்லையுமே ஒரு பாட்டை கூட பார்க்க முடியல. படத்துலேருந்து படம் நல்லா இருக்குன்றாங்க, பாட்டு கேட்கும்போது நல்லா இருக்குன்றாங்க. பட் ஆனால் அது பார்க்க முடியல. நம்மளும் கொடுத்துருக்குறோம், பட் ஆனால் யாருமே அது வந்து பார்க்கவும் முடியல. அது ஸோ அவங்க ஒரு கிட்டேரியா வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அது மாறும். அதாவது பெரிய ஹிட்டாக ஒருத்தர் வேணும், பெரிய ஹிட்டாக கொடுத்தா மாறும் அது. ஆமாம் இதெல்லாம் திருப்பி டேரக்டரால் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ப்ராப்பர் டீம் வச்சு சேனலில் வருதா, எஃப்எம்ல ஓடுதா, சாங் பிளே ஆகுதா, ஆடியன்ஸுக்கு முதல்ல தெரியுதா வெள்ளிக்கிழமை படம் வருதுன்றது அப்படின்றதுக்கு ஒரு டீம் தே ஷுட் ஒர்க் 24/7. நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு வந்து ரிலீஸுங்கிறதே வந்து சோசியல் மீடியா கையில் தான் இருக்குது. ஒரு படம் போய் மக்களை போய் ரீச் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்சு போஸ்டர்ஸ். இன்றைக்கி எல்லார் கையிலையும் இன்றைக்கி செல்ஃபோன் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே இன்ஸ்டாவில் இருக்காங்க, எக்ஸில் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இது போய் போகிறதுனால தான் இப்போ இவர் சொன்னார்ல அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்ம போக வேண்டியது. அவங்க ட்விட் போட்டாங்கன்னா இத்தனை ஆயிரம் பேர் பார்க்குறாங்க, இத்தனை ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ அதுலேயும் கேட்டோம்னா அதுலேயும் ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எதை தான் நம்ம நம்புறது, எப்படி தான் நம்ம போய் இது பண்ணுறது? ஸோ நமக்கு என்ன தலையெழுத்தோ என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் காலாக வந்து முடிய வேண்டியதாக இருக்குது. சினிமாவும் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை, நிறைய அப்டேட் ஆயிருக்கும் போது 24 கிராஃப்ட்ஸ் இஸ் நாட் இனஃப், 25th கிராஃப்டாக ப்ரொமோஷனல் கிராஃப்ட் வேணும். நீங்கள் இப்போ ஒரு 1 year முன்னாடி 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ ஜென்சின்னு சொல்கிறோம். 2K முடிஞ்சு ஜென்சி வந்துச்சா? 2K கிட்ஸே பழசாயிட்டாங்களா அப்படின்னு இருக்கு. 90sலாம் இப்போ அங்கிள்ஸ் ஆயிட்டாங்க, இப்போ 2K கிட்ஸ் பழசாயி ஜென்சி வந்துருச்சு. இல்லை ஜென்சின்ற வார்த்தை இப்போ தான் நான் கேட்குறேன். அதுக்கு நீங்க தனியா யூனிவர்சிட்டியில போய் படிங்க. ஜென்சி, ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப் நிறைய இருக்கு சார். இப்போ நாங்க ஒரு படத்துல 3 வருஷம் எதையுமே பார்க்காம இப்படி உட்காந்துட்டு இருப்போம், அந்த படம் தான். அப்போ ஜென்சி ஆகுதா 2K ஆகுதான்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த டைம்ல அப்போ நாங்க வெளியில வரும்போது என்ன 2K கிட்டுக்கு படம் பண்ணிட்டு நாங்க வெளில வரும்போது ஜென்சி தெரியணும்ல எங்களுக்கு, அதுக்கு ஒருத்தர் சொல்லணும்ல. ஸோ அதுக்கு தான் அந்த ஒரு சொல்ற மாதிரி இப்படியே இருந்துட்டு வெளியே வந்து டீனேஜ்ல பிரிட்ஜ் கட்டிட்டாங்களா எங்க இங்க இந்த 3 வருஷத்தை காணோன்ற அப்படிதான் இருக்கும் எங்களுக்கு. அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தது இந்த கண்டென்ட். பேசும்போது டிஸ்கஷன்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சினிமாவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஒவ்வொரு டைரக்டர் பர்செப்ஷனில் படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், டிஸ்கஷனில் என்னென்ன ஒர்க் நடக்கும் அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருந்தது. பார்க்குறவங்களுக்கும் அப்படி ஆப்வியஸ்லி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கும், உங்கள் டைமுக்காகவும், எல்லாத்தையும் சென்சிபிளாக பேசி பகிர்ந்ததுக்காகவும், நிறைய டேக்அவே இருந்தது, அதுக்காகவும் நன்றி. அண்ட் ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்த்தை வயதிலே வணங்குகிறோம். உங்களோட அடுத்தடுத்த படங்களுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. திருப்பி வாழ்ந்த டீ ஆறிட போகுது சீக்கிரம். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999.